முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போற ஆளுங்கெல்லாம் கூட மிதுனத்துல ராகு இருந்தா என்னால முடியும், நான் செய்வேன் அப்படின்னு துணிஞ்சு செய்யக்கூடிய நபரா இருப்பார். கடகத்துல இருக்கும்போது ராகு பகைத்தன்மை வர்றாரு. வீடு, வண்டி, வாகனங்கள், சுகங்கள்லாம் அனுபவிச்சுக்கிறதுல ரொம்ப சிரமப்படக்கூடிய ஆளா இருப்பார். தாய் வழி உறவுகளிடத்துல ரொம்ப சண்டை சச்சரவுகளா இருக்கக்கூடிய அமைப்பா இருக்கும். தாய் ஏதாவது ஒரு மருத்துவ கோளாறு உள்ள பிரச்சனைகளே எழுதிட்டு இருப்பார். நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பா இருக்கும். ரொம்ப காலத்துக்கு இது நீடிக்கக்கூடிய அமைப்பா இருக்கும். ஆஸ்துமா பிரச்சனை, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். தாய் வழி உறவுகளிடத்திலேயே ரொம்ப மதிப்புமிக்க நபராகவும் இருக்க முடியாத சூழல் உருவாக்கி கொடுத்துரும். சொல்ல சஞ்ச சச்சரவுகளா இருக்கும். வீடு, வண்டி, வாகனங்கள்லாம் அமைச்சுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். வண்டி வாங்கினாரு, பழுதடைஞ்சு நிற்கிது அப்படின்னு இருக்கும். ஒரு கிணறு தோண்டினாரு, தண்ணி வரல, அப்படி ஒரு அமைப்பெல்லாம் உருவாக்கி கொடுத்தோம். ராகு சிம்மத்தில் இருக்கும்போது பகைத்தன்மை பெறாரு. அவர் போடுற முயற்சிகள்லாம் தோல்வியிலேயே போய் முடியும். எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் அவருக்கு அந்த வெற்றிங்கிறத வாய்ப்பே இல்லாமல் உருவாக்கி கொடுத்தோம். ராகு அங்க சிம்மத்தில் இருக்கிறதுனாலேயே பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் இருந்தக்கூடிய அமைப்பா இருக்கும். என் தாத்தா பாட்டி சம்பாதிச்ச சொத்து ஆனா வில்லங்கத்திலே இருந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு இருக்கும். குலதெய்வ வழிபாட்டிலையும் சிக்கல் இருக்கும். நான் கோயிலுக்கு போனாதான் பிரச்சனையே கொண்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாக்கி கொடுக்குறோம். ராகு கண்ணியில இருக்கும்போது தொழில் தான் எனக்கு பிரதானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக இருப்பார். மறைமுக வழி தொழிலெல்லாம் செய்யக்கூடியவராக இருப்பார். கள்ளக்கடத்தல், அந்த மாதிரி விஷயங்கள்லாம், போதைப் பொருள் விற்கிறது, அது மாதிரி அதன் மூலியமா வருமானத்தை ஈட்டக்கூடியவராக இருப்பார். அரசாங்க தொடர்பில்லாத தொழில்கள்லாம் செய்யக்கூடிய நபராக இருப்பார். அதனால சிறைவாசம் கூட அனுபவிக்கக்கூடிய நிலைமையை உண்டாக்கி கொடுத்தோம். எதிரிகளை இவரே தேர்ந்தெடுத்து கொடுவார். இவர்கிட்டயே போய் எதிரிகளாக விழுந்து அமைச்சுக்குவார். இவர்கிட்ட போய் வம்பளுக்கு இருக்கிற பிரச்சனைகளை சூழலாம் உருவாக்கி கொடுத்தோம். அதனால கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்லாம் கூட உருவாக்கி கொடுத்தோம். ராகு துலாத்துல இருக்கும்போது நட்புத்தன்மை பெறார். மனைவி சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப சண்டை சச்சரவோட இருக்கக்கூடிய அமைப்பு உருவாக்கி கொடுத்தோம். மனைவி வருமானம் உள்ள ஆளா இருப்பாங்க, ரொம்ப பெரிய பணக்காரங்களா கூட இருப்பாங்க. அவங்க இப்போ கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி கூட ஏதோ கஷ்டப்படுற சூழல் இருந்திருப்பாங்க. இவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க வீட்டுல திடீர் பணக்காரங்களா இருப்பாங்க. ரொம்ப வசதி வாய்ப்புள்ள மனைவி அமையும். தொழில் கூட்டாளிகள் அமைச்சுக்கிறதுல ரொம்ப சிரமமா இருக்கும். ஆனா தொழில் கூட்டாளிகள் மூலியமா வருமானத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு இருக்கும். நண்பர்களிடத்துலயும் ரொம்ப கனிவுடன் நடந்திருப்பான்.